நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டோரி டெல்லிங் சேனல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் சேனல் தான் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ். 2 சேனலுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோக்கள் நம்ம இந்த சேனல்ல நீங்க பார்க்குறப்ப அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து இந்த வீடியோ வருது. கண்டிப்பா நீங்க ஆதரவு கொடுக்கணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய வித்தியாசமான மனசை டச் பண்ணக்கூடிய ஃபீல் குட் ஸ்டோரிஸ் எல்லா ஸ்டோரியும் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. புதிய சேனலான தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ்ல இருந்து. ஓகேவா? உங்கள் ஆதரவு எப்போயுமே கொடுக்கணும். அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. படித்ததில் பிடித்த கதை. 25 வருடங்களுக்கு மேல் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளில் சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து ஒரு கார் பரிசு வழங்குவது என்று ஒரு நிறுவனம் முடிவு செய்து விளம்பரம் செய்தது. அதில் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் கலந்து கொண்டார்கள். அந்த ஒரு தம்பதியினரில் மனைவி, அப்படி என்னத்தை பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்டோம்னு சொல்ல சொல்ல கேட்காம இந்த போட்டிக்கு கூட்டிட்டு வர்றீங்க என்றபடி சண்டையிட்டு கொண்டே உள்ளே வந்தார். கொஞ்ச நேரத்தில் போட்டி தொடங்கியது. கணவன் மனைவியை தனித்தனியாக அழைத்து நிறைய கேள்விகள் கேட்டார்கள். கலந்து கொண்டவர்களில் அவர்களில் பெரும்பாலானோர் ஓரளவுக்கு சரியான பதிலையே சொன்னார்கள். அதில் ஒரே ஒரு தம்பதி சொன்ன பதில்கள் அந்த அரங்கத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. யாரிடமும் இல்லாத அளவிற்கு அவர்களிடத்தில் அவ்வளவு ஒற்றுமையும் பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுத்தலும் மிக அதிக அளவில் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு கிடைத்த மதிப்பெண் 100க்கு 100. எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது அவர்கள்தான் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று. எல்லோரிடமும் கேள்வி கேட்டு முடித்த பின் 100 மதிப்பெண்கள் வாங்கிய அந்த தம்பதியையும் மிக குறைவான 0 மதிப்பெண் வாங்கிய ஒரு தம்பதியையும் மேடைக்கு அழைத்தார்கள். 0 வாங்கியது வேறு யாரும் இல்லை, வரும்போதே சண்டை போட்டுக்கொண்டே வந்தார்களே அவர்கள்தான். 2 தம்பதிகளும் மேடைக்கு வந்தார்கள். 0 மதிப்பெண் பெற்ற தம்பதியை அழைத்து, உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா என்று கேட்க, இல்லை, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் என்று கூறினார்கள். எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு என்றதற்கு 4 குழந்தைகள் என்றார்கள். திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகிறது என்று கேட்டதற்கு 35 வருடங்கள் என்று சொல்ல எல்லோருமே சிரித்து விட்டார்கள். 35 வருடங்கள் ஆகியும் ஒருவரை ஒருவர் இன்று வரை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏளனமாய் கேலியும் பேசினார்கள். அவமானம் தாங்க முடியாமல் அவர்களுக்கு அழுகை வரவே கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டார்கள். ஆனால் போட்டியின் நடுவர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட 500 தம்பதிகளில் மிகச்சிறந்த தம்பதி இவர்கள்தான் என்று அறிவித்து 0 மார்க் வாங்கிய தம்பதிக்கு காரை பரிசளித்தார். காரணம் என்னவென்றால், எல்லாவித வசதி வாய்ப்பும் மனப்பொருத்தத்தோடும் புரிதல்களோடும் 25 வருடங்கள் வாழ்வது என்பது பெரிய விஷயமே கிடையாது. மேடையில் ஏறும்போதும் சண்டை. இப்படி எந்தவித ஒரு மன ஒற்றுமையும் புரிதலும் இல்லாவிட்டாலும் 35 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களே, இதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இவர்களே சிறந்த தம்பதியர் என்று பாராட்டினார்கள். அந்த தம்பதியர் இருவரும் ஆனந்த கண்ணீரோடு கார் சாவியை வாங்கி கொண்டு செல்ல எல்லோருமே ஒன்று சேர்ந்து எழுந்து நின்று கை தட்டினார்கள். யார் சிறந்த தம்பதியர்? சிறுகதை முற்றும். இந்த கதை பத்தின உங்களுடைய கருத்தை வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. மேற்கொண்டு நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.